நைட்டு 2 மணிக்கு வீடியோ எடுக்கிறது நான் மட்டும்தான் இருப்பேன். அப்படியே பேய் பூதம்லாம் இருக்கும் தெரியுமா? ஐயோ ஐயோ, 1:55 அப்போடா. நான் கரெக்டா இருக்கேனா? சரி, ஓகே ஓகே, நீ காசு சுத்தி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல இது இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, ஓகே, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் மஸ்ட் ஹாவ் பேபியோட மெடிசன் எசென்ஷியல் தான் பார்க்க போறோம். ஸோ இது ஒரு நியூ பார்ன்ல ஆரம்பிச்சு ஒரு 1 year to 2 years, 3 years வரைக்குமான பேபிஸ்க்கு தான். ஸோ அது என்னென்ன அப்படின்றத லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நிறைய வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. ஒரு பேண்டேஜ்ல இருந்து, அதுக்கப்புறம் காட்டன் இதுல இருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் எய்டா ஒரு குட்டி பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க. பட் ஒரு குழந்தைன்னு வந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கான ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், ஒரு மெடிசன் பாக்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது வந்து லைக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நமக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கோ இல்லையோ, ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா குழந்தைய பொறுத்த வரைக்கும் எப்போ எப்படி வந்து ஃபீவர் வரும், கோல்டு வரும், இல்லைன்னா வந்து ஸ்டமக் பெயின் வரும் அப்படின்றது நம்மளால வந்து யூகிக்கவே முடியாது. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 12 o'clock அந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு இதாக இருக்கும். அந்த டைம்ல பீடியாட்ரிஷியன் அவைலபிளா இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா அப்படின்றதுலாம் ஒரு டென்ஷனா இருக்கும். இந்த டைம்ல நம்ம எப்படி போய் பண்றது அப்படிங்கும் போதுலாம் நம்ம கிட்ட எப்பவுமே ஒரு சேஃப் அண்ட் செக்யூரா வந்து ஒரு எப்பவுமே வந்து ரெடிமேடா கையில வந்து நம்ம வந்து ஒரு 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 செட் வந்து வச்சுட்டே இருக்கணும். ஸோ அதுல வந்து என்னென்னலாம் மஸ்டா நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்றது தான். நான் வந்து என்னென்ன ஒண்ணு கூட விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா எப்பவுமே நோட்ஸ் எடுப்பேன். ஸோ அதுதான் வந்து இங்க பாருங்க, பக்கம் பக்கமா எழுதி வச்சுட்டு இருப்பேன். ஒண்ணு கூட விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். இப்படிதான் வந்து ஒரு ஒரு கண்டென்ட்டா உங்களுக்கு யோசிச்சு 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 கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஆல்ரெடி ஒரு டைரி முடிஞ்சு இப்ப இது வந்து இந்த 2025 வந்து ஃபெப்ல வாங்கினேன். அருண் கிட்ட வந்து லவர்ஸ் டேக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு நல்ல ஒரு டைரி ஒன்று வாங்கி கொடுன்னு சொல்லி எனக்கு இது வந்து ஃபெப்ல வந்து அருண் வாங்கி கொடுத்தது. வாங்க, நம்ம லேட் பண்ணாம போயிடலாம். அந்த பேபிக்கான ஒரு எசென்சியல் பாக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தெர்மாமீட்டர் தான். ஸோ இது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எல்லா வீட்லயுமே கண்டிப்பா குழந்தை இருக்க வீட்டுல இது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். லைக் நிறைய பிராண்ட்ஸ்ல ஆக்சுவலி நான் வந்து ஸ்டார்டிங்ல வச்சுட்டு இருந்தேன். ஆனா அது வந்து ஒரு கட்டத்துல வந்து செயின் வளர வளர என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அதை செக் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைம்ல எல்லாம் வந்து அவங்க அதை எடுத்து விளையாட்டு ஒரு 2 3 வந்து உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இது ரீசெண்டா வந்து நான் வந்து இது வந்து அப்பலோல வாங்கியிருந்தேன். அரௌண்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு 270 to 300 rupees வரும்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா செயின் கண்ணில் படாத அளவுக்கு வச்சிருக்கேன். ஏன்னா எப்போ வந்து டெம்பரேச்சர் குழந்தைங்களுக்கு வந்து ஹையா இருக்கும் லோவா இருக்கும்ன்றதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப 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 எசென்ஷியல் என்னை பொறுத்த வரைக்கும். லைக் அண்ட் முக்கியமா வந்து எவ்வளோ எம்எல் லைக் மெடிசன் கொடுக்கணும் அப்படின்றதுக்கே வந்து இந்த தெர்மாமீட்டர் வந்து ரொம்ப லைக் மஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ யார் வீட்டிலலாம் இன்னும் குழந்தைங்க வச்சுக்க வீட்டில் வாங்காம இருக்கீங்களோ, ஃபர்ஸ்ட் இதை வந்து ஆன்லைன்லயோ இல்ல ஆஃப்லைன்லயோ இதை வந்து நீங்க ஒண்ணு வாங்கி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா நிறைய வந்து இதை வந்து வாங்க மறந்துடுவோம், இது எதுக்கு அப்படின்ற மாதிரி. பட் அப்படி கிடையாது, இது கண்டிப்பா இருக்கணும். ஸோ இது வந்து நான் வந்து லைக் குழந்தையோட எசென்ஷியல்ல ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல நான் இருக்க வேண்டிய ஒன்று வந்து லைக் தெர்மாமீட்டர் தான் நான் சொல்லுவேன். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா பாராசிட்டமல். ஸோ பாராசிட்டமல் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு குழந்தைய டிபெண்ட்ஸ், குழந்தையோட மந்த்தை பொறுத்த அளவு தான். ஸோ இப்போ 0 to 6 months இருக்காங்க அப்படின்னா அந்த எம்எல் வந்து வேற மாதிரி இருக்கும். லைக் எனக்கு தெரிஞ்சு 0 to 6 months சொல்றதை விட 0 to 1 year ஒரு ஸ்டாண்டர்டான எம்எல் இருக்கும். 1 year பிளஸ்க்கு மேல போயிட்டாங்க அப்படின்னா அந்த எம்எல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 0 to 1 year வரைக்கும் செரியனுக்கு நாங்க யூஸ் பண்ண பாராசிட்டமல் எம்எல், செரியனுக்கு எல்லாம் மோஸ்ட்லி எல்லா குழந்தைகளுக்கும் யூஸ் பண்ணது வந்து 100 ml இருக்கும். ஸோ அந்த எம்எல் தான் வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். அதோட பிக் வேணா இங்க அட்டாச் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ கரண்டா நான் செரியனுக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 1.25 கிட்ட நெருங்க போறாங்க. ஸோ 1.5 முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க கம்ப்ளீட்டா. ஸோ அந்த டைம்ல நான் யூஸ் பண்ற பாராசிட்டமல் பாத்தீங்கன்னா 120 ml பாராசிட்டமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 40 rupees வரும்.
பாராசிட்டமல் பொறுத்த வரைக்கும் லைக் பிளைண்டா நம்ம வந்து குழந்தைக்கு வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருந்தாலும் பீடியாட்ரிஷியன் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க இந்த எம்எல்ல யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த எம்எல் பாராசிட்டமல் எவ்வளோ எம்எல் நம்ம குழந்தைக்கு கொடுக்கணுன்றது வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பாராசிட்டமல் டிராப்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து ஸ்டாண்டர்டா எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு டிராப் இருக்காது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேபியோட வெயிட் பொறுத்து வேரி ஆகும். சில பேபிக்குலாம் 4 ml போதுன்னுவாங்க, சில பேபிக்கு 6 ml சொல்லுவாங்க. அது பேபியோட வெயிட் அண்ட் பேபியோட டெம்பரேச்சர் வச்சு பாராசிட்டமலோட டிராப் வந்து வேரியஸ் ஆகும். லைக் ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே பீடியாட்ரிஷியன் கிட்ட எவ்வளோ டிராப் உங்க குழந்தைக்கு ஊத்தணும், அண்ட் நெக்ஸ்ட் டைம் பாப்பாக்கு வந்ததுன்னா கூட நான் ப்ரிகாஷனா எவ்வளோ எம்எல் வந்து எவ்வளோ ஃபீவர் வந்ததுன்னா எவ்வளோ எம்எல் ஊத்தணுன்ற அளவுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து டாக்டரை கன்சிடர் பண்ணாமையே கொஞ்சம் ரொம்ப அந்த மிட் நைட்லயோ இல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஊட்டும் போது அந்த டென்ஷன் இல்லாம உங்களுக்கு வந்து அது கொடுக்கறதுக்கு கரெக்டா இருக்கும். முக்கியமா இந்த பாராசிட்டமலை நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் இந்த பாராசிட்டமலை நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் டு மேக்ஸிமம் 15 to 20 டேஸ்க்குள்ள முடிச்சிடணும். அதுக்கு மேல ஒரு லைக் இப்போ வந்து குழந்தைக்கு ஃபீவர் வந்திருக்கு, இதுல நான் ஓபன் பண்ணிட்டேன், பட் ஒரு 2 டைம்ஸ் கொடுத்தோடனே பாப்பாக்கு வந்து ஃபீவர் சரியாயிடுச்சு. இந்த டப்பாவை நான் அப்படியே வச்சிருக்கேன். குழந்தைக்கு ஒரு 2.5 மாசம் கழிச்சு அகைன் எனக்கு ஃபீவர் வருது அப்படிங்கும் போது இதுல இருக்கிறத வந்து எடுத்து குழந்தைக்கு கொடுக்க கூடாது. ஒன்ஸ் இந்த பாட்டில் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் டு மேக்ஸிமம் 15 to 20 டேஸ் தான் இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாப்பாக்கு ஃபீவர் குறைஞ்சுன்னு இதை தூக்கி போட்டுருங்க நான் சொல்லிடுவேன். அந்த 15 to 20 டேஸ் கூட நான் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன். 2 months 2.5 months கழிச்சுலாம் இதை வந்து ஓபன் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. குழந்தைங்களுக்கு அலர்ஜி வந்துடும். அலர்ஜின்றதை விட சைட் எஃபெக்ட்ஸ் மாதிரி ஏதாவது வந்துடும். ஸோ அதனால வந்து கண்டிப்பா அதை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்ப பாப்பாக்கு ஃபீவர் வருது அப்படின்னா நான் வந்து 2 வாங்கிட்டு வந்துடுவேன். ஒன்னு வந்து இப்ப யூஸ் பண்ணுவேன், இன்னொன்னு நெக்ஸ்ட் டைம் அந்த பாக்ஸ்குள்ள போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு மைல்டா இந்த கிளைமேட் வந்து மாறி மாறி மழையும் வெயிலும் வந்துட்டு இருக்கனால லைட்டா உங்களுக்கு ஃபீவரிஷா இருக்கு. ஸோ அதனால இப்போ வந்து இந்த 120 ml தான் குழந்தைக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து இப்போ ஆக்சுவலி வந்து குழந்தை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எம்எல் வந்து நான் சொல்ல மாட்டேன், அது கம்ப்ளீட்டா வந்து பேபியோட வெயிட் பொறுத்து தான். ஸோ அது வந்து நீங்க எவ்வளவு எம்எல் ஊத்தணும் அப்படின்றது வந்து நீங்க டாக்டர் கிட்ட போகும்போது நீங்க ஃபர்ஸ்ட் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க சொல்ற எம்எல் நீங்க பாப்பாக்கு வந்து நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ பாராசிட்டமல் கண்டிப்பா வந்து இருக்கணும். அண்ட் முக்கியமா பாராசிட்டமல் பொறுத்த வரைக்கும் டோசேஜுமே கண்டிப்பா வந்து லைக் அதான் அந்த எம்எல் எவ்வளோ அண்ட் எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும். டோசேஜ் இந்த சென்ஸ் என்னோட ஃபார்ம்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு நாளைக்கு வந்து டாக்டர் வந்து 2 டைம் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த 2 டைம் தான் நீங்க நெக்ஸ்ட் டைம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுக்கணும். அதை விட்டு நீங்க ஃபீவர் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால நீங்க ஒரு 3 டைமோ இல்ல ஒரு 4 டைமோ அந்த மாதிரி கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால டோசேஜ் அண்ட் எம்எல் ரெண்டுமே வந்து உங்க பீடியாட்ரிஷியன் கிட்டயோ இல்ல டாக்டர் கிட்டயோ நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் ஃபீவர் வரும்போது ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்க வந்து அதுக்கு ரெடி ஆயிக்கணும் எவ்வளவு எம்எல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேசல் ஸ்ப்ரே ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 0ல இருந்து லைக் நியூ பார்ன்ல இருந்து ஒரு லைக் இது வந்து ஒரு 2 years 2.5 years எனக்கு தெரியல இது எவ்வளவு நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வரைக்கும் நான் சில்ட்ரனுக்கு நான் ஒரு ரன்னிங் நோஸோ இல்ல கோல்டோ எது இருந்தாலுமே என்னோட பீடியாட்ரிஷியன் ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறது நீங்க நேசல் ஊத்துங்க அப்படின்னு சொல்லிதான். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து எல்லார் வீட்லயுமே எல்லாரோட இது இன்னும் சொல்ல போனா லைக் நான் எங்கேயாவது வெளியில போறேன் அப்படின்னா கூட என்னோட பேக்ல கூட இதை நான் கேரி பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ எல்லாத்துலயுமே இந்த நேசல் டிராப் வந்து ஒன்னு இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 64 rupees வரும். இது வந்து நம்ம வந்து எப்போனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 வாங்கி வச்சுப்பேன். என்னோட பேக்ல ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறமா வந்து ஜென்ரலா வீட்டுல ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்ல ஓபன் பண்ணாம ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எப்பவுமே இது ப்ரிகாஷனா வச்சுப்பேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வெளியில எங்கேயாவது போறோம் அப்படிங்கும் போது லைக் ஒரு எங்கேயோ சம்திங் எங்கேயோ ஏசி இருக்க ரொம்ப ஏசி இருக்க பிளேஸ்க்கு எங்கேயாவது போறோம் அப்படின்னா திடீர்னு ஒரு பிளாக் ஆகுற மாதிரி சில்ட்ரனுக்கு ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருந்தா ஜஸ்ட் ஒரு 2 drops கிட்ட நான் போட்டுட்டேன் அப்படின்னா கம்ஃபர்டபுளா ஆயிடுவாங்க. ஸோ வித்தின் மினிட்லயே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும். ஸோ அதனால இது நத்திங் ஒண்ணுமே இல்லை, இது ஜஸ்ட் சால்ட் வாட்டர் தான். ஸோ இது எப்பவுமே வந்து கேரி பண்ணிப்பேன். ஸோ இதே மாதிரி நீங்களுமே வந்து அங்கங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த நேசல் ஸ்ப்ரே. பாத்தீங்கன்னா இந்த பேபி ரப்போட விக்ஸ் தான். இது மோஸ்ட்லி வந்து நான் ரொம்ப யோசிச்சேன் ஆக்சுவலி சொல்லணும்னா. இது நான் செடியனுக்கு எப்போ வாங்கினேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6 months கம்ப்ளீட் ஆயிட்டு ஒரு ஐ திங்க் ஒரு 8 month அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இதை வந்து நான் செடியனுக்கு வாங்கினேன். இதை நான் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பயந்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆக்சுவலி இதை ஸ்டார்ட் பண்ணேன் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ரிலீஃப் கொடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ட்ரஸ்ட்லி இது அந்த அளவுக்கு வந்து நான் இது இங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் எந்த அளவுக்கு வந்து காலி பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு.
இது ஆக்சுவலி நான் வந்து செயினுக்கு வந்து நோஸ்ல போடுறதுக்கு ப்ரிஃபர் அவ்வளவா பண்ண மாட்டேன். நோஸ்ல வந்து இது வரைக்கும் 1 டைம் 2 டைம் அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். ரொம்ப நான் போடுறது வந்து இந்த செஸ்ட் கிட்ட தான். ஜஸ்ட் அவங்க தூங்கும் போது லைட்டா வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கும் ரிலீஃபா இருக்கும். அண்ட் டே டைம்லயும் இதை நான் அப்ளை பண்ணி விடுவேன். ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டா இருப்பாங்க பேபி இது போடும்போது. ஸோ அதுல எப்படி ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்குதோ அந்த மாதிரி இதுலயுமே ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 125 rupees வரும். ஸோ இது வந்து அந்த பாக்ஸ்ல ஒன்று, என்னோட ஹேண்ட்பேக்ல ஒன்றும் இருக்கும். லைக் நோஸ்ல அவ்வளவா நான் போட்டது இல்ல, பட் எனக்கு அது தெரியல எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பட் நான் வந்து த்ரோட் அண்ட் செஸ்ட்ல வந்து அப்ளை பண்ணி விடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து லைட்டா வந்து இந்த இடத்துல மட்டும் லைட்டா சும்மா ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு விட்டுருவேன். ரொம்ப ரேரா தான், அது ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னா தான். பட் அங்க போட ரொம்ப ரேர் தான். த்ரோட் அண்ட் செஸ்ட்ல மட்டும் நல்லா அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் கம்ஃபர்ட் வந்து பாப்பாக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேபியோட ரப்புமே வந்து நான் ரெக்கமெண்ட் தான் பண்ணுவேன். பாத்தீங்கன்னா கேலமைன் லோஷன். இது வந்து ஆக்சுவலி என்கிட்ட வந்து இப்போ தீந்துருச்சு. ஸோ அதனால என்கிட்ட வந்து இப்போ பிக்கில் லைக் என்கிட்ட கையில இல்ல, பட் இங்க நான் பிக் அட்டாச் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் மஸ்டா இருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஏதாவது ஒரு அலர்ஜி லைக் கொசு கடிச்சு அந்த தடிப்பா வர்றது, அது வந்து கருப்பா மாறுறது, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஈஸியா குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது ஏதாவது கொசு கடிச்சு அது அப்படியே கருப்பா மாறுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த டைம்ல எல்லாம் நம்ம கிட்ட அந்த கேலமைன் லோஷன் இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டார்க் ஸ்பாட்ஸ் அந்த இருக்கும் இல்லையா, சோ அந்த தழும்பு வந்து வரவிடாம பாத்துக்கும். இது நம்ம ஒரு கண்டினியூஸா வந்து ஒரு 1 வீக் நம்ம ட்ரை பண்ணாலே குழந்தைங்களுக்கு போட்டாலே நல்ல டிஃபரன்ஸ் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ லைக் அதனால வந்து இது வந்து எப்பவுமே வச்சுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அண்ட் மோரோவர் பாத்தீங்கன்னா இது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி மேக் ஷூர் அந்த பிளேஸ் வந்து கிளீனா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முட்டியில போட போறீங்களா, இல்ல இந்த கை முட்டியா, ஏன்னா இங்கதான் குழந்தைங்களுக்கு டக்குன்னு வந்து இதாகும். சோ அதனால அந்த மாதிரி போடும்போது கண்டிப்பா வந்து இந்த கேலமைன் லோஷனை கண்டிப்பா உங்க வீட்டுல வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காமனா பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைக்குமே வந்து ஒரு 1.5 மாசம் இல்லைன்னா வந்து ஒரு 1 மாசம் நெருங்கும் போது வந்து இந்த காலிக் பெயின் வந்து காமனா வந்துடும். அது வந்து 90% ஆஃப் த பேபிஸ்க்கு வந்து அந்த காலிக் பெயின் இருக்கும். 10% ஆஃப் த பேபி தான் வந்து அந்த வந்து ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ செரியன்லாம் பாத்தீங்கன்னா செரியன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 to 25 days இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பவே வந்து லைட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு 30 அந்த 1 month கம்ப்ளீட் ஆகுற டைம்ல எல்லாம் அந்த காலிக் பெயின்க்கு வந்து ரொம்ப அப்படியே பீக்ல போயிட்டாங்க பெயின்ல. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். அப்ப வந்து என்னால வந்து சுத்தமா முடியல. அப்ப நான் கேட்கும் போது அவங்க வந்து எனக்கு ஒரு சிரப் மாதிரி அகைன் எழுதி கொடுத்தாங்க. ஏன்னா என்னோட வீட்டுல எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா கிரேப் வாட்டர் கொடுக்கணும், கிரேப் வாட்டர் கொடுங்க, கிரேப் வாட்டர் கொடுங்கன்னு சொல்லி. இந்த பிக் அட்டாச் பண்ண செக் பண்ணி பாருங்க. அது வந்து கோலிக்கைட ஏதோ ஒரு டிராப்ஸ் மாதிரி இருக்கும், ப்ளூ கலர் பாக்ஸ்ல இருக்கும். ரொம்ப குட்டியோண்டு தான் இருக்கும். ஒரு 36 rupees to 50 rupees வரும்னு நினைக்கிறேன். அது வந்து 6 ml கிட்ட கொடுக்க சொல்லுவாங்க. ரொம்ப ஹெவி பெயினா குழந்தை வந்து இருக்காங்க, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்காங்க. ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் செயினை வந்து நான் வந்து லைக் ஸ்கின் டு ஸ்கின் கொடுத்தா கூட செயின் வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்டா தான் இருப்பாங்க. நீங்க இந்த நியூ மாமா இல்லைன்னா வந்து ஒரு மாம் டு பி ஆக போறீங்க அப்படின்னா இதை வந்து நான் தாராளமா சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் எனக்குமே டாக்டர் சொன்ன இதுதான். ஸோ அதனால வந்து இப்போ நிறைய வந்துருச்சு ஆக்சுவலி. லைக் டம்மி ரோலான் வந்துருச்சு. அதுக்கப்புறமா வந்து அது வந்து ஆயுர்வேதிக்லயும் வந்துருச்சு, நான் ஆயுர்வேதிக்லயுமே வந்துருச்சு. நிறைய பிராண்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. லைக் லவ்லாப்ல ஆரம்பிச்சு மதர் ஸ்பிளாஷ்ல இருந்து அதுக்கப்புறமா ரூட் அண்ட் சாயில்ல இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ்ல இருக்கு. நம்ம மஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐஸ் பேக். ஸோ ஐஸ் பேக் வந்து லைக் ஒரு 9 monthsக்கு மேல குழந்தை போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஐ மீன் அந்த நடக்கிற ஸ்டேஜ் வரும் தெரியுமா, அந்த பத்தக்கா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நிறைய விழுவாங்க. அவங்களுக்கு விழுறதுக்கு வந்து சொல்லியே கொடுக்க வேண்டாம், ஒரு நாளைக்கு அத்தனை தடவை விழுவாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஈஸியா வந்து அடிபட்டுரும், இல்லைன்னா வீக்கம் ஏற்படும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஐஸ் பேக் எப்பவுமே வந்து நீங்க வந்து வீட்டுல வந்து வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஒரு 2 minutes 3 minutes அந்த மாதிரி வைக்கும்போது ரொம்பலாம் இல்லை, சும்மா ஒரு 30 seconds அந்த மாதிரி கேப்பிட்டு நீங்க வைக்கும்போது அது ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃபா இருக்கும். அந்த ஸ்வெல்லிங் பெருசாக விடாம இதாகும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஏரியா வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா அந்த செப்டிக் ஆகாம இருக்கும்னு சொல்லுவாங்க. ஐ மீன் அந்த ஒரு மாதிரி புண்ணா லைக் வராம இருக்கணுங்களா, அதுக்கு எல்லாமே வந்து இந்த ஐஸ் பேக் வந்து ரொம்பவே இந்த ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஆப்ஷனல் தான். இது நான் என்ன செயினுக்கு யூஸ் பண்ணல, பட் நான் வந்து சொல்றேன். பீட்டா லைன் இருக்கும் இல்லையா, சோ அது வந்து கண்டிப்பா வந்து வச்சுக்கோங்க. நீங்க ஒரு டாட்லரா வந்து ஒரு 2 years கிட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்னா அது அகைன் நிறைய விழுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆன்டிசெப்டிக்லாம் வந்து இதாகாம இருக்கிறதுக்கு இந்த பீட்டா லைன் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால இது நான் இன்னும் என்னோட கிட்ல பாப்பாவோட கிட்ல வாங்கி வைக்கல. பட் இதுவுமே ஒரு நெசசரி. மேபி இன்னொரு 2 to 3 monthsல என்னோட பாப்பாவோட ஐ மீன்
பாப்பாவோட பாக்ஸ்ல அது வந்துடும். ஏன்னா அது நமக்கு தேவைப்பட்டுரும் அடிக்கடி. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா விட்டமின் D3. ஸோ இந்த விட்டமின் D3 சிரப் வந்து கண்டிப்பா இருக்கணும். இது வந்து லைக் நியூ பார்ன்ல இருந்து 1 இயர் வரைக்குமே குழந்தைக்கு கொடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா வந்து போன் ஹெல்த்துக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நிறைய கிடைக்கணும், அதுக்காகவே வந்து கண்டிப்பா கொடுக்க சொல்லுவாங்க. என்னோட பீடியாட்ரிஷியன் குழந்தைக்கு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து அந்த டி ஆமா டி-புரான்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்க வேணா பிக் அட்டாச் பண்ண. ஸோ அந்த விட்டமின் D3யோட சிரப் தான் வந்து கொடுக்க சொன்னாங்க. அந்த ஓரல் சொல்யூஷன் தான் வந்து நான் ஒரு லைக் 6 months வரைக்கும் ரெகுலரா கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து இந்த சாலிட்லாம் ஸ்டார்ட் பண்ணோம்னு நமக்கு ஒரு இது வரும் தெரியுமா, அதுல பாதி நாள் வந்து அப்படியே மறந்து மறந்து போவேன், அதுக்கப்புறம் ஞாபகம் வந்து போய் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் போகும். பட் என்ன மாதிரிலாம் இருக்காதீங்க, கரெக்டா 1 இயருக்கு ப்ராப்பரா வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க பேபி 10 months தான் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க இன்னும் 2-3 மாசம் வந்து விட்டமின் D3யோட ஓரல் சொல்யூஷன் வந்து கண்டிப்பா கொடுக்க ஆரம்பிங்க. அதுவுமே வந்து எவ்வளவு எம்எல்னு பாருங்க. சில ஓரல் சொல்யூஷன்ல 400 ml அந்த மாதிரி இருக்கும், சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா 800 ml இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப மஸ்டா ஒரு குழந்தை இருக்கிற வீட்டுல வந்து கண்டிப்பா இதெல்லாம் இருக்கணும். ஸோ இதெல்லாமே உங்களோட பாக்ஸ்ல பாப்பாக்காக நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இதை நீங்க எடுத்து வச்சுட்டு லைக் முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாப்பாக்கு கை ஏற்றுற மாதிரி கண்டிப்பா வைக்கவே கூடாது ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏதாவது ஓபன் பண்ணிட்டு லைக் பாராசிட்டமலோ ஏதாவது வந்து ஓபன் பண்ணிட்டு அதை தூக்கி உள்ள வச்சிருக்கீங்களான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா, அப்பப்ப நீங்க யூஸ் பண்ணாமையே விட்டுருக்கீங்க, பாப்பாக்கு ஃபீவரே வரல, ஸோ எனக்கு அதோட நீடடே இல்லாம இருக்கு அப்படின்னா அது என்ன எக்ஸ்பைரி இருக்கு என்னன்றதை செக் பண்ணிட்டு அதை நீங்க வச்சுக்கணும். அண்ட் அப்பப்ப அதை வந்து நீங்க வந்து லைக் அது நம்ம கோ த்ரூ பண்ணிட்டே இருக்கணும். நம்ம சொல்றாங்களேன்றதுக்காக ஒரு ஒரு குட்டி பாக்ஸ்குள்ள அதெல்லாம் போட்டு ஒரு மூலையில வச்சுட்டு என் வீட்லயும் இருக்குலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஸோ அப்பப்ப அதையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செழியனுக்கு நான் எப்பவுமே வந்து வச்சிருக்கிறது இதுதான். ஸோ இதுல நான் ஏதாவது விட்டுருக்கேனா அப்படின்றத கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் அது என்னன்றதை நானும் தெரிஞ்சுக்கிட்டு நானுமே வந்து அந்த பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிறேன். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றதை நான் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Till the next video. Bye.